லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போலாம் அபி. பாய் ஆண்டி. டேய் அபி, விட்டுட்டு அபி அடிச்சிட்டு இருக்கீங்க. மனச ஓடி போனது காரணமே இவன்தாமா. இவன் மட்டும் என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, நீங்களே இவனை அடிச்சு துரத்திடுவீங்க. சஞ்சய், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாங்க ஏற்கனவே அவமானப்பட்டு நொந்து போயிருக்கோம். இதுக்கு மேலே எங்களை கஷ்டப்படுத்தாத, அது நல்லது இல்ல. நாங்களும் உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆண்டி, எங்களுக்கு அந்த பழக்கமும் இல்ல. இவன் தான் என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தி டார்ச்சர் பண்ணி எப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கான். ராஸ்கல், உன்னெல்லாம் கொண்டாலே மனசு ஆறாது. ஏய், தங்கச்சி பாசம்லாம் இருக்க வேண்டியதுதான், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு ஓடுனவளுக்காக ஏமால கை வச்சல நீ. அடிங்கம்மா, என்ன அடிங்க. நம்ம வீட்டு பொண்ணு போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அவன் ஒண்ணு சொல்லாம என்ன போட்டு அடிங்க. அப்படி என்னடா கோவம் சஞ்சய் உனக்கு? அபி என்ன தப்பு பண்ணாரு? அபி 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 அவனால தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு பெரியமா. உங்களுக்கு மனசை பத்தி தெரியல? அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவ கண்ணை மூடிட்டு பண்ணுவாளா பண்ண மாட்டாளா? பண்ணுவாளா மாட்டாளா? பண்ணுவா. அப்பேற்பட்ட பொண்ணு நம்ம வீட்டு கலங்கத்தை ஏற்படுத்துவாளா? சொல்லுங்க பெரியமா. மாலையும் கழுத்துமா வந்து நின்னா அவளை எல்லாருமே திட்டினீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் என்ன பிரச்சனை எதனால இப்படி வந்து நிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்லையே. கேட்டீங்களா? கேட்கலையே. தப்பு செய்யற எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கு சஞ்சய். அதுக்காக செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா? அவ ஒரு வேலைக்காரனோட ஓடி போயிட்டா, அதான் உண்மை. யார பத்தி இந்த ஊரே இன்னைக்கு அததான் பேசிட்டு இருக்கு. மத்தவங்களுக்கு அந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மானசா எங்க வீட்டு பொண்ணு இல்ல, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிமா, நான் ஒத்துக்கிறேன், உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா இந்த நிலைமைக்கு அவளை தள்ளினது யார் தெரியுமா? இவன் இங்க நிக்கிறா பாருங்க, இவன் தான். என்னடா சொல்ற? இவன் என்ன பண்ண? அந்த தர்ஷன் மாதிரி இவனும்? அப்பா, அவன் துரோகம் பண்ணவன்பா. நீங்க நிக்கிறா பாருங்க, இப்ப சைக்கோப்பா, சரியான சைக்கோப்பா இவன். சஞ்சய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்ணுவ? கட்டிக்க போற பொண்ணுகிட்ட அக்ரிமெண்ட் போட்டு மென்டல் தனமா பண்ண சைக்கோ தான்டா நீ. அக்ரிமெண்டா? ஆமாப்பா. அப்பா, இவன் போட்ட அக்ரிமெண்ட் ஏத்துக்க முடியாமதான் மானசா கோயிலை விட்டு ஓடி போய் சூசைட் பண்ண பாத்திருக்கான். ஐயோ, அந்த நேரத்துல தான் கார்த்தி அவளை காப்பாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். போதும், நிறுத்து சஞ்சய். உனக்கு உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னா ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணு. அதை விட்டுட்டு எதுக்கு நீ என்னென்னமோ சொல்ற? வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற என் அண்ணன் மேலேயே பழைய போடுற. யாரு இந்த சைக்கோவா? இந்த சைக்கோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானா? தம்பி, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டை விட்டு ஓடி போனாலும் எங்கேயோ அவன் கூட போய் சந்தோஷமா தான் வாழ போறா. ஆனா என் பையனோட நிலைமை, மனவேட வரைக்கும் போய் பொண்ணு ஓடி போயிட்டா மாப்பிளைய பத்தி என்ன பேசுவாங்க தெரியுமா? வேதாக்காகவும் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ போறாங்கிற காரணத்துக்காகவும் தான் நான் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். எங்களை மேலும் மேலும் வேதனைப்படுத்தாதீங்க. என்னங்க, பசங்க காரணம் இல்லாம கோவப்பட மாட்டாங்க. சஞ்சய், அது என்னடா அக்ரிமெண்ட்? அதத்தான் நானும் கேக்குறேன். அப்படி என்ன கேவலமான அக்ரிமெண்ட்? என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இங்கே இதுக்கு மேல நீ கை ஓங்குன புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். முதல்ல அபி கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லம்மா, அவன் do what I say. சாரி. விஜய், நீயும் சாரி கேளு.
சாரி. டேய், நடிக்காதீங்கடா. உங்க தங்கச்சி நல்லவனை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? சஞ்சய், உன்னை குற்றவாளியை நிப்பாட்டுறமா? நீ அக்யூஸ் தான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ அக்யூஸ்டா இல்லையான்னு. நீ என்ன சொன்ன? உங்க அண்ணன் மேல பழிப்படாதன்னு சொன்னல. உங்க அண்ணன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அம்மா நீங்களும் கேளுங்க, சொல்றேன். இவ அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிப்பானா? கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணா அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சு அந்த அக்ரிமெண்ட்ல மத்தவங்க சொத்துல 2 பேருமே பங்கு கேட்க கூடாதுன்னு எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிருக்கான் இவன். கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பத்தி பேசுற கால்குலேட்டிவ் சைக்கோ இவன். எந்த பொண்ணுமா கல்யாணம் பண்ணுவா? அது ஏத்துக்காமதாமா மனசா ஓடி போயிருக்கா. என் பொண்ணு எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தப்பு இவன் மேல இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இப்ப அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காதன்னு படிச்சு சொன்ன கேட்டியா? உன் அவசர புத்தியால உன் ஆணவத்தால எப்பேற்பட்ட ஒருத்தனை மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு. அங்கிள், உங்க பையன் என் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கான். அது இன்னும் உண்மைன்னு ப்ரூவ் ஆகல. அதுக்குள்ள என்னென்னமோ முடிவு பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பேசாதீங்க. டேய், என் பசங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஏன் பசங்களும் போய் சொல்ல மாட்டாங்கன்னு? அம்மா ப்ளீஸ், எங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா. நீங்க தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. சஞ்சய், இவர் என் அண்ணா, மரியாதையா பேசு. உன் அண்ணன் பண்ண காரியத்துக்கு அப்படியே ஆர்த்தி எடுத்து வரவேற்பாங்க. நீ சொல்லு வேதா, என் பையன் தப்பு செஞ்சிருப்பானா? அப்படி நீயும் அதை நம்பலனா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல. இப்பவே எல்லாத்தையும் முறிச்சுக்கலாம். என் மகளும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக வேண்டாம். வேதாவுக்கும் சந்தேகம் இருக்கிறதுனாலதான் அவ இவ்வளவு நேரம் அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. என்ன வேதா, உன் புருஷன் சொல்றத நீ சொல்றத எடுத்துக்கலாமா? இருங்க அபி, சொல்லுங்க ஆண்டி. என் பசங்க காரணம் இல்லாம ஒரு விஷயத்துக்கு இவ்ளோ கோவப்பட மாட்டாங்க. மறைக்காம உண்மையை சொல்லு. சஞ்சய் சொல்றது நிஜமா? உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க எல்லாரை விட பலி எனக்கு தான் அதிகம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கத்தியை எடுத்த பலிக்கிற இடத்துலயே நல்லா குத்துற மாதிரி தோணுது. தம்பி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த விளக்கமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ அக்ரிமெண்ட்ல மானசா கிட்ட கையெழுத்து வாங்கினியா இல்லையா? அவன் தான் இல்ல இல்லன்னு சொல்றானே. திரும்ப திரும்ப அதையே கேட்டா என்ன அர்த்தம்? சஞ்சய் சொல்றதுல 100% உண்மை இருக்குமான்னு நான் ஆர்கியூ பண்ணல. ஆனா கண்டிப்பா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கும். எதுவுமே இல்லாம அவன் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதனால என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படையா சொல்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆண்டி, என் அண்ணன் எந்த தப்புமே செய்யல. பிரீத்தி, நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லு அபி, என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லு. யாரு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். நான் எந்த அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து வாங்கல. நீ கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணல, அதை தாண்ட நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுமாரா மா, உங்களுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல, யாரையும் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. முதல்ல நீ அக்ரிமெண்ட் போடலன்னு ப்ரூவ் பண்ணு. அது எப்படி சார்? குற்றம் சுமத்துறது ஒருத்தர், ஆதரத்தை இன்னொருத்தருக்கு கேட்பீங்களா? குற்றம் சுமத்துறது உங்க பையனா, ஆதரத்தை அவர்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்காதீங்க. அப்போ நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கல, அப்படிதானே? ஓ இல்ல இல்ல இல்ல, எந்த அக்ரிமெண்ட்லயும் நான் கையெழுத்து வாங்கல. அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கவரை கொடுத்து மானசா கிட்ட கொடுக்க சொன்னியே, அதுல என்ன இருந்துச்சு? அபி இந்த கவரை மானசா கிட்ட கொடுக்க சொன்னான். அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஆமா,
டாக்குமெண்ட்டை பார்க்கும்போதே மனசா முகம் சரியில்லை. அப்ப இந்த டாக்குமெண்ட் தானா அது? நீ நேரடியா வந்து கேட்டா தப்பாயிடும்னு வேற ஒரு ஆளை வச்சு கையெழுத்து வாங்க ட்ரை பண்ணிருக்கேன், அப்படிதானே? என்னடா முடிக்கிற? பதில் சொல்லு. உண்மையை சொல்லு. அதாம்மா, நீங்க கரெக்டா அவனை லாக் பண்ணிட்டீங்க. எந்த வழியும் தெரியாம அப்படியே நிக்கிறான். சொல்லு அபி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. மானசாட்ட கம்பல் பண்ணி கையெழுத்து வாங்கினது உண்மைதான். உண்மையை ஒத்துக்கிட்டான். இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணா மானசா எப்படிமா இவனை கல்யாணம் படிக்க நினைப்பா? அபி, என்னடா சொல்ற? என்னடா, ஏன் இப்படி பண்ண? நான் கையெழுத்து போட சொன்னது உண்மைதான். ஆனா அது அக்ரிமெண்ட்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, அது சஞ்சய் சொல்ற அக்ரிமெண்ட் பேப்பர் இல்ல, யூஎஸ் போறதுக்கான விசா அப்ளிகேஷன். ஆமா, அவன் போய் சொல்றாமா. நம்பாதீங்கம்மா அவனை. நீ இப்படி சத்தம் போடுறதுனால உண்மை ஒன்றும் பொய் ஆயிடாது. நான் சொல்றதுதான் உண்மை. நான் விசா அப்ளிகேஷன்ல தான் கையெழுத்து வாங்கினேன். அதையே கட்டாயப்படுத்தி வாங்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களெல்லாம் விட்டுட்டு யூஎஸ் வரதுல மானசாக்கு விருப்பம் இல்ல, அதனால அவ கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னா. பிசினஸ்க்காக நான் உடனே கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன், அதனால கம்பல் பண்ணி அவகிட்ட நான் கையெழுத்து வாங்கினேன். இதுதான் நடந்தது. இதுக்கு யாரோ பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்து பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. வேற எந்த அக்ரிமெண்ட்லயும் நீ கையெழுத்து வாங்கலையா? இல்ல. இதெல்லாம் நீ முதல்லயே சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட விசா பேப்பரை பத்தி யாருமே கேட்கலையே. அக்ரிமெண்ட் தானே கேட்டுட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் சொல்லல. சொல்லுங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்துருச்சா? இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா சஞ்சய்? சொல்லு சஞ்சய், யார் சொன்னா? கார்த்திக். கார்த்திகா? இல்லம்மா, கார்த்திக் எல்லாத்தையும் நேர்ல பார்த்திருக்கான். கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சு வாணிக்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். வாணி இதை பத்தி அபிகிட்ட கேட்கும்போது அவன் ரொம்ப ரூடா நடந்திருக்கான். நான் உனக்கு எப்படி தெரியும்னு மட்டும் தான் கேட்டேன். வாணிதாமா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இவ்ளோ நேரம் ஒரு வேலைக்காரி சொல்றத நம்பிதான் என்ன இவ்ளோ கேள்வி கேட்டு எல்லாரும் சந்தேகப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஒரே காரணம் இந்த வாணி தான் மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு. வாணி, உன்னால என்ன பண்ண முடியுமோ அத நீ பண்ணிட்ட. உனக்கு என் அண்ணன் மேல அப்படி என்ன வெஞ்சன்ஸ்? என் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டல, உனக்கு அதுல அப்படி ஒரு சந்தோஷம் இல்ல? இன்னும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து இப்படி நைஸா இவ்ளோ பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க. வித்யா நல்ல பொண்ணு, அவ போய் சொல்ல மாட்டா. அங்கிள், இவ வித்யா இல்ல, வாணி. இந்த வீட்டு வேலைக்காரி. ஏற்கனவே இவளால இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு மறந்துட்டீங்களா? இவ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணாலும் போய் சொல்லுவா. பிரீத்தி, உன் அண்ணங்கிட்ட விசாரிச்சதுக்கு அவன் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கான். ஆனா அது உண்மையா இல்லையான்னு இன்னொரு பக்கமும் விசாரிச்சாதான் தெரியும். வாணி, நீ சொல்லி என்ன நடந்துச்சு?
ஆமா வாணி, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நீங்க தான் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்ன ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஏன்னா அந்த அபி நல்லவன் இல்ல. அந்த அக்ரிமெண்ட்டை மட்டும் கிழிச்சு போட்டுருங்க சார் ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். என்ன பண்ற ஆண்டி? இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் கார்த்தி இவள ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்கான். அவன் நல்லவனு பேர் எடுக்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி இவளை நம்ப வச்சிருக்கான். பாவம் இவ்வளவு நல்லா ஏமாந்திருக்கான். எல்லாமே அந்த கார்த்தியோட பக்கா பிளான் ஆண்டி. அவன் மானசாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால உங்க எல்லாரும் முன்னாடி என்ன தப்பா போர்ட்ரேட் பண்ணல, அதான் அவன் பண்ணிருக்கான். இல்ல, நான் சொல்றது உண்மை. இவன ஏய், என் அண்ணன் அவன் இவன் சொன்ன பல்ல பேத்துருவேன். இவர்கிட்ட நான் அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட சொன்னேன். அவர் பிரச்சனை பண்ணாரு. மானசாதான் இதுல தலையிட வேண்டாம்னு சொன்னான். இதெல்லாம் நடந்தது உண்மை. நான் போய் எதுவும் சொல்லலமா. ஆண்டி, நீங்க ஒரு வேலைக்காரி சொல்றத வச்சு அவைய சந்தேகப்படுறீங்களா? யாரடி நீ? உன்னால எங்க லைஃப்ல தினமும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையா? வாணிக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப மானசாவையும் கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். வேலைக்கார பொண்ணையே ஏமாத்தினவன் உங்க பொண்ணை என்ன சும்மாவை விட போறான்? அவன் சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பி தானே உங்க பொண்ணு அவன் கூட ஓடி இருக்கா. அவளை கூப்பிட்டு கேட்டா அவ என்ன சொல்லுவா? இவ சொன்னதே தான் அவளும் சொல்லுவா. என் பொண்ணு போய் சொல்ல மாட்டான். சஞ்சய், அப்பா, நீ மானசா எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு. சரிப்பா. நில்லுடா. நீ யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். என்னை ஏமாத்திட்டு போனவ கிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. அபிக்கு அவன் தரப்பு நியாயத்தை பேச டைம் கொடுத்த நீ ஏன் நம்ம பொண்ணுக்கு கொடுக்க மாட்டற? என் நம்பிக்கைய உடைச்சவ அவ. என்னை ஏமாத்திட்டு ஒரு வேலைக்காரன் கூட ஓடி போயிருக்கா. அவ இந்த வீட்டுக்கு திரும்பி வரத என்னால ஏத்துக்கவே முடியாது. மானசா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அவளை நீ திரும்ப கூட ஏத்துக்க வேண்டாம். அவளை கூப்பிட்டு அவ பக்க நியாயத்தை மட்டும் தான் கேட்க சொல்றேன். ரெண்டு பக்கமும் விசாரிக்காம ஒரு சார்பா முடிவெடுக்கிறதே தப்பு. இதான் என்னோட முடிவு. அபி மேல தப்பு இல்ல. இவதான் நடந்தது எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கியிருக்கா. இவ வேலையே இதானே. நீ பேசுறது ரொம்ப அநியாயம். ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஆண்டி, தயவு செஞ்சு இவளை இங்கிருந்து அனுப்பிடுங்க. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. வேலைய மட்டும் பாருன்னு உன்கிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன். அரைகுறையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைய உருவாக்குறியா? இன்னொரு தடவை இப்படி பண்ண கொன்னுடுவேன். போ. சஞ்சய், விஜய், உங்களுக்கும் தான். இது அவளுக்கு மட்டும் நான் கொடுத்த வார்னிங் இல்ல, உங்களுக்கும் தான்.
என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம இப்படி அவசரப்படக்கூடாது.